இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறதான ஒரு வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தில் கர்த்தர் இப்படியாய் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபமும் மாயே. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதா தான் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அநேக வாலிபர்கள் இந்த நாளில் இந்த காதல் என்கிறதான விஷயத்தில் தங்களுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. காதல், இந்த லவ் என்பது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். ஆண்டவர் விரும்பாத அருவருக்கிற ஒரு பாவம். அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி எடுங்கள். கர்த்தரிடத்தில் தம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அதற்கேற்ற கிருபைகளை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வேதத்தின் பிரகாரம் காதல் என்பது புறமான ஒரு காரியம், ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். ஆகவே தயவாய் அதிலிருந்து விடுபடும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வேதத்திலும் சிம்சோன் காதலித்தான். அவனுடைய கண்களின் இச்சையினால் ஒரு பெண்ணை நேசித்தான். அதனுடைய விளைவு தன் நேசித்த அந்த பெண்ணை, மனைவியை இழந்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் சிம்சன் கொலை செய்கிறான். ஸோ காதல் என்பது ஒரு அழிவை, ஒரு முடிவாய் உண்டு பண்ணிவிடும், நம்முடைய சமாதானத்தை கெடுத்துவிடும். ஆகவே தயவாய் அதிலிருந்து விடுபட முயற்சி எடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளதாய் காணப்படட்டும். God bless you all.